விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மற்ற ராசிகளுடன் ஒப்பிட முடியாது. அது ஒரு சாதாரண பாதை கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கை அது ஒரு விசித்திரமான ஒரு பாதை. ஏன் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே ஒரு சவால் நிறைந்ததாக இருக்குது என்றால், உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் மற்றும் கேது போன்ற ஆழமான கிரகங்களின் தாக்கங்கள். இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்ப பார்த்தாலும் சிக்கல்கள், எதை செய்தாலும் அதில் ஏதேனும் பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்து தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை உங்களால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு சாதாரண வாழ்க்கையை தராது. அது உங்களை உடைத்தும் மீண்டும் உருவாக்கியும் ஒரு புதிய மனிதராகவே உங்களை மாற்றி கொடுத்துமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனால தான் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் மற்றவங்களை விட வேறுபட்டது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உங்களுடைய கஷ்டங்களுக்கு உண்மையான காரணங்கள் இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஆழமாக உணரக்கூடிய ஒரு நபர்கள். யார் மீதாவது அதிகமான பாசத்தையோ அதிகமாக அவர்களை நீங்கள் விரும்பி விட்டீர்கள் என்றால், அவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் ஈடுபட்டாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிக் கொண்டாலும் உங்களுடைய சொத்தையோ உங்களுடைய தலையை அடமானம் வைத்தாவது அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் உள்ளுக்குள்ள சென்று உணர்வது உங்களுடைய ஒரு குணமாகவே இருக்கும். இதனாலேயே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளும் ஆழமானவை. நீங்கள் ஏன் தெரியுமா முதலில் வெற்றி பெறாமல் கடைசியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே பீனிக்ஸ் பறவை மாதிரி. நீங்கள் முதலில் உடைந்து அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. அதனாலேயே உங்களுடைய வெற்றி தாமதமாகவே வந்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் தடையாக இருந்த விஷயங்கள், நம்பிக்கை துரோகம், எதிர்பார்ப்புகள் உடைதல் மற்றும் உங்களுடைய உள்மன போராட்டங்கள், சில நேரங்களில் உங்களின் சந்தேக மனநிலையும் ஒரு தடையாகவே இதுவரைக்கும் எல்லாத்திலையுமே இருந்தது. நீங்கள் யாரையுமே எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனா ஒரு முறை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீங்க. அந்த நம்பிக்கை உடைந்த போது அது உங்களை முழுமையாக பாதித்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நடந்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே ஒரு நேரத்துல குழந்தைகளின் செயலால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சங்கடங்கள் என்பது ஏற்பட்டிருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய பலன் குறைவாக இருக்கும் பொழுதோ அல்லது 5ஆம் இடத்தில் ராகு கேது போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கம் ஏற்படும் பொழுதோ பெற்ற பிள்ளைகளாலேயோ மனவேதனையும் சமுதாயத்தில் தலைக்குனிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மிகவும் கண்டிப்போடு வளர்த்திருக்கலாம் அல்லது அதீத சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளும் அவர்களின் பிடிவாத போக்கும் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தி எடுத்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கும் உங்களை 4 பேருக்கு முன்னால் தலைக்குனிய வைக்கும் அளவிற்கு அவங்களுடைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்தது. நாங்கள் சொல்வதுதான் சரி என்று அவர்கள் உங்களிடம் வாதிட்ட போதும், உங்களுடைய பாசத்தை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்ட போதும் ஒரு பெற்றோராக உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். பிள்ளைகளின் இந்த முதிர்ச்சியற்ற செயல்களால் ஏற்பட்ட வடுக்கள் இன்னும் மாறாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டு அது உங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததாக பெற்றோரின் எதிர்பார்ப்புகளால் வந்த ஒரு அழுத்தங்கள். பிள்ளைகளாக நீங்கள் எவ்வளவுதான் கடமைகளை செய்தாலும் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளின் எல்லை கோட்டை உங்களால் எட்ட முடியாமல் போனது இந்த விருச்சிகம் ராசியினரின் கிரக அமைப்பாகும். பிதுர்காரகன் சூரியனும் மாத்ருகாரகன் சந்திரனும் சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பெற்றோர்கள் உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமலும் உங்கள் மீது அதீத அழுத்தத்தையும் ஏற்றிவிட்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளை பார், அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், நீ இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒப்பிட்டு பேச்சு உங்களை வாட்டி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களையோ தொழிலில் இருக்கும் நெருக்கடிகளையோ புரிந்து கொள்ளாமல் தங்களின் கௌரவத்திற்காக உங்கள் மீது சுமத்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களை ஒரு இயந்திரமாகவே இதுவரைக்கும் மாற்றி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. இதுதான் இந்த விருச்சிகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும்
வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள புதுவிதமான ஆசைகள் இப்பொழுது உருவாகி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகிறது. புதிதாக எது தொடங்கினாலும் அது தொழிலாக இருக்கட்டும், புதிய உறவுகளாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது கை கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தூக்கிவிடக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி அதுவும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்படும். மற்றவங்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் சின்ன சின்ன விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தானாகவே நீங்கிவிடும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அந்த ஈடுபாட்டை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுபிறவி என்பது ஆரம்பமாக போகிறது. இதுவரைக்கும் தீராமல் இருந்த கஷ்டங்களும், அது பணம், உறவு, மன அழுத்தம், இவை அனைத்தும் மெதுவாக முடிவுக்கு வந்துவிடும். நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்த விஷயம் அது இப்போது நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய வாய்ப்பு அல்லது ஒரு மாற்றமான முடிவு அல்லது ஒரு வாழ்க்கை திருப்பமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய மனிதர் வரப்போகிறார். அவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒருவராகவே நிச்சயமாக இருப்பார். அவர் ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் தொடர்பாக ஒரு நபராகவும் மாறலாம். அவரின் வருகை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய திசையை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் கீழிருந்து மேலே செல்லும் பயணம் அது உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய அனுபவங்களாலும் மற்றும் சரியான மனிதர்களின் உதவியாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமை என்பது கிடைக்கப் போகுது. இதுவரைக்கும் சண்டை சச்சரவு மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு நிலையான ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரக போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்கள் எல்லாமே மறைந்து ஒற்றுமை என்னும் நந்தவனம் மலரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் இருந்து ரகசியங்களை மறைத்த குடும்ப உறுப்பினர்களும் இனிமே உங்களின் தியாகத்தையும் உங்களின் உண்மையான அன்பையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக தள்ளப்படுவாங்க. வீட்டில் இருந்த கண் திருஷ்டிகளும் வீண் வாக்குவாதங்களும் அண்ணன் தம்பிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் யாவும் பனி போல விலகி ஓடிவிடும். பிரிய நேரிட்ட குடும்பங்கள் ஒன்று சேரும். உங்களுடைய வீட்டில் சுவர்களுக்குள் இனிமே சண்டை சச்சரவுகள் இருக்காது. எல்லாருமே ஒற்றுமையாக மாறிவிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.